இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர நம்ம சயின்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவரு கண்ண போட்டு அமுக்குனோனே, ஏதோ ஒண்ணு கிரியேட் ஆகுதுங்க. அப்படியே டீமன் குயினோட க்ளோன் மாரி கிரியேட் ஆகுதுங்க. நான் மாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் நெனைக்கிறாங்க. அப்புறம் அந்த டிவி கங்கிராச்சுலேஷன் மாஸ்டர்ன்னு சொல்லுது. அப்புறம் வந்து அந்த க்ளோன் வந்து கிரியேட் ஆயிட்டுக்குன்னு அப்புறம் புஸ்ஸுன்னு போயிருச்சுங்க. ஐயோ! போயிடுச்சே அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகுறாங்க. என்னோட இத்தன வருஷ கடின உழைப்பு வேஸ்ட்டா போச்சே! என்னால இன்னுமே கிரியேட் பண்ண முடியலையே! அப்டின்ட்டு அவன் டென்ஷன் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து எடுக்குறாங்க. போச்சு என்னோட லிமிட்ல நான் இருக்கிறேன். நான் சாக போறேன்னு நெனைக்கிறேன். ஹியூமன்ஸோட லைஃப் எல்லாருமே ஷார்ட்டான லைஃப் தான. டீமன்ஸா பொறந்திருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம். அப்டின்ட்டு நெனைக்கிறாங்க. அப்புறம் அந்த டிவியும் என்னால தான் மாஸ்டருக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல அப்டின்ட்டு சேட் ஆகுதுங்க. அப்புறம் உனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணுமா? பவர்ஸ் வேணுமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுதுங்க. யார் நீ? என்னோட பேரு வந்து அசோத்தோ. நான் வந்து சி ஆஃப் டார்க்னஸ்லேருந்து வர்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அந்த பூச்சி சொல்லுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எலிய வந்து அப்படியே பயங்கர மான்ஸ்டரா உருவாக்கி காட்டுதுங்க. இந்த பவர் தான் எனக்கு வேணும். இது வந்து எனக்கு கத்துக் குடுத்தீன்னா, உனக்கு எந்த வேலை இருந்தாலும் நான் செய்றேன். அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் அ இப்போ வந்து ஒரு டார்க் கில்டுன்னு ஒரு கில்ட ஓப்பன் பண்ணு. அடுத்து அதுக்குன்னு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அப்புறம் எனக்கு ஒரு பாடி ஒண்ணு வேணும் அப்படின்ட்டு சொல்லுதுங்க அந்த பூச்சி. அப்புறம் நெறைய விதமா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி லட்சக்கணக்குல. அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அந்த பூச்சி கேட்குது, "உனக்கு இன்னுமே பத்தாதா? நீ ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்ட. ஆனாலுமே என்னோட பவர்ஸ வந்து உன்னோட பாடிக்குள்ள எடுத்துக்க மாட்டேங்கிற." அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. உன்னோட பவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. உன்னோட பவர்ஸ வந்து நான் இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்குள்ள நான்லாம் எடுத்துக்க மாட்டேன். நான் என்னோட ஆம்பிஷன் வந்து சக்ஸஸ் பண்ற வரைக்குமே நான் வந்து இது பண்ணிட்டே தான் இருப்பேன். உனக்கு வந்து தேவையானது பாடி தானே! நான் வந்து அத கண்டிப்பா கிரியேட் பண்ணி குடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆ அப்புறம் அடச்சே! இவன் வேற என்ன இவனோட பாடிக்குள்ள அலோவே பண்ண மாட்டேங்கிறான். இல்லைன்னா இவன் பாடிய வச்சு நான் நெறைய வேலை செஞ்சுருவேன். பரவால்ல. இவன் பாடி இவன் இருக்கிறனால தானே நமக்கு நெறைய பாடி கிடைக்கு. நான் இவன மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. வேற ஒரு இதையும் பார்க்கணும். அப்ப நான் கொஞ்ச நாளைக்கு வெளிய போறேன் அப்படின்னு சொல்லுதுங்க அந்த பூச்சி. அப்போ வந்து ஒரு டென்டக்கிள்ஸ் மாரி வருதுங்க. இது வந்து என்னோட இன்னொரு குளோனு. இது வந்து இந்த டார்க் கில்ட வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். உன்னையும் எப்படின்ட்டு அசிஸ்ட் பண்ணிரும். நான் கொஞ்ச நாள் வெளிய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வெளிய போறன்னா கொஞ்சம் பார்த்து போ அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாருங்க. இவன் என்ன நெனச்சு கொஞ்சம் கவலைப்படுறான் அப்படின்ட்டு அந்த பூச்சி நெனைக்குதுங்க. இதுதானே எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அடுத்த சாப்டர்ல ஆ இந்த முடிஞ்ச சீன்ல தாங்க காட்டுறாங்க. "ஏய் நீ என்ன எனக்கான க்ளோன நீ இன்னும் கிரியேட்டே பண்ணலையே! என்னோட பவர்ஸ தாங்குற அளவுக்கு நீ வந்து எப்படி க்ளோன கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு டைம வாங்கிட்டே இருக்க?" அப்படின்ட்டு அந்த பூச்சி கேட்குதுங்க. "உன்னோட பவர்ஸ தாங்குற அளவுக்கு கிரியேட் பண்ண வேண்டாமாப்பா? அது மட்டும் இல்லாம இப்போ வேற அந்த ஸ்வாட் கில்டுன்னு வேற ஒண்ணு வந்து எங்கள இது பண்ணிட்டே இருக்குது. அட்டாக் பண்ணிட்டே இருக்குது. அத சமாளிக்கிறதுக்கே நெறைய க்ளோன்ஸ் எல்லாம் உருவாக்க வேண்டியதா இருக்குது. அதனால உனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. நீ வேணா அந்த ஸ்வாட் கில்ட போய் பார்த்துக்கிட்டீன்னா வேணா கிரியேட் பண்ணலாம்." அப்படின்ட்டு சொல்றாங்க சயின்டிஸ்ட்டு. இவன் இருக்கானே, இவனால ஒரு நிமிஷத்திலேயே ஒரு டீமன் கிங் அளவுக்கு ஒரு டீமன கிரியேட் பண்ண முடியும். ஆனாலும் இவன் வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நெனைக்குதுங்க. சரி வேணா நீ கிரியேட் பண்ணியிருக்கியே எலிசபெத்தோட க்ளோன் அதுக்கு வேணா நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மாஸ்டரோட க்ளோன்ல மட்டும் நீ கை வச்சேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்டா அப்படின்ட்டு அவன் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா,
அடுத்த சாப்டர்ல இந்த ப்ரெஷர் வந்து ஆயிட்டுருக்குங்க. அதான் இந்த கில்லிங் இன்டென்ட், மர்டர் இன்டென்ட் அதெல்லாம் வந்து அந்த உள் பேர கரடிய போட்டு உலுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே கீழ மண்டி போட்டுருச்சுங்க. இந்த ப்ரெஷர வந்து என்னால தாங்க முடியலையே! இவ்ளோ மர்டர் இன்டென்ட் அவங்க வந்து இமிட்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த ஹார்ட் பொண்ணு உட்காந்துருச்சுங்க கீழ. அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா ஜோக் அடிச்சேன். நீ என்ன சீரியஸா எடுத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் மனசுல நினைக்கிறேன், இவன வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து வெளிய போயிட்டே இருக்கிறான். இவன டக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு க்ளோன உருவாக்கிட்டு, இவன முதல்ல முடிச்சு கட்டணும். இல்லைன்னா இவன் நமக்கே பிரச்சனையா வந்துருவான் அப்படின்ட்டு அந்த பூச்சி நினைக்குதுங்க. அப்புறம் சரி நீ வந்து சீக்கிரமா ஒரு பாடிய கிரியேட் பண்ண பாரு. நான் வந்து ஏதாவது நியூஸ் இருந்தா எடுத்துட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னோட செல்ல மாஸ்டர் உங்க மேல யாருமே கை வைக்க விட மாட்டேன். நீங்க கண்டிப்பா சீக்கிரமா வெளிய வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதே நம்ம டீமன் குயின் மாரியே உள்ளுக்கு ஒண்ணு இருக்குங்க. அப்புறம் அடுத்தது வந்து பாஸ் டவுன்னு ஒண்ணு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. நல்ல வேளை அந்த எலிசபெத்தே நான் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டான். இனி அவ எப்போ கூப்பிட்றான்னு தெரியல. அதுக்குள்ள இந்த சிட்டிய வந்து நம்ம சுத்தி பார்த்துருவோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாசம் தான ஆச்சு. அதுக்குள்ள என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க சர்ச்சுக்கிட்ட போயிட்டுருக்குறாங்க. ஐய ஆனிய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அவள போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பன்னிக்குட்டி வந்து என்னமோ பண்ணிட்டுருக்குறாங்க. பிரதர் நல்லா ரப் பண்ணுங்க, ரப் பண்ணுங்கன்ட்டு அங்க வந்து எல்லாம் சேர் பண்ணிட்டுருக்குறாங்க. என்னால முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்றாங்க அந்த பன்னி. அப்புறம் "ஏய் என்னடா பண்றீங்க இங்க? நிறுத்துங்கடா" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து வேகமா வர்றாங்க. "நீயா?" "ஆமா நான் தான்டா டேய்" அப்படிங்கிற ஹீரோ. இருடா வர்றேன் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு மெதுவா வராங்க. "உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்ட்டு பன்னி வந்து கேட்குதுங்க. ஐயய்யோ! நான் வேற மறந்துட்டேனே. எலிசபெத் வேற இந்த தாட்டி என் கூட இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. "நீ வந்து என்ன போட்டு கொடுக்க பார்க்குறியா நீயி?" அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து "ஏய் நான் வந்து ஹீரோவா இவன பார்த்தாலாம் நான் பயப்பட மாட்டேன். இவனால யானைக்கு எப்படியாவது பிரச்சனை வந்துரு. நாம இவன எப்படியாவது முடிச்சு கட்டணும்" அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க. அப்ப பொண்ணு வந்துட்டு நம்ம யானை தாங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. கொஞ்சம் பெரிய பொண்ணா. "பிரதர் லீப்பிங் வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு கேட்குதுங்க. அப்போ வந்து நம்ம பிகியும் திரும்ப பார்த்துட்டு, "ஏய் தள்ளுறா" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தள்ளிவிட்டு, பொண்ணு கைய பிடிச்சு, "இங்க பாருங்க நான் வந்து எவ்வளோ சுத்தமா கிளீன் பண்ணியிருக்கேன். இது வந்து யாரும் ஹெல்ப்புமே பண்ணல. நான் மட்டும் தான் தனியா பண்ணேன்" அப்படின்ட்டு சொல்லுதுங்க. உண்மையிலேயே அருமையா இருக்கு. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த சர்ச் வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அங்க வேலை செய்றவங்கலாம் காட்டுறாங்க. அப்புறம் இவங்க என்ன இங்க வேலை செய்றாங்களா? அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. பிரதர் வாங்க டீ குடிக்கலாம்" அப்படின்ட்டு அவங்க வந்து டீ குடிக்கிறாங்க. அப்போ வந்து "நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்ட?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஆமா. எலிசபெத் சிஸ்டர் வந்து சொன்னாங்கல்ல, என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கோணும் அப்படின்ட்டு என்னோட பவர்ஸையும் நான் அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் நானும் அப்படியே வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த அனிமல்ஸுலாம் என்ன பண்றாங்க, இந்த டீமன்ஸு இவங்க வந்து உனக்கு பிரச்சனை தானே குடுப்பாங்க. இவங்க எப்படி இங்க வேலை செய்றாங்க? அப்படின்னு ஹீரோ கேட்க, அது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சிட்டில ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டார்க் கில்ட்னாலயா? ஆமா. பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய 2 தல பன்னி வந்து எல்லாம் அட்டாக் பண்ணிட்டுருக்குதுங்க. எல்லாம் ஓடுங்கடா! அந்த பீஸ்ட் கில்டோட பாஸுக்கு வந்து பைத்தியம் புடிச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பன்னிக்குட்டியோட பிரதர் தாங்க அவன்.
பிரதர் நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்சி அங்க தாங்க இருக்குது. இந்த பவர்ஸ வந்து நல்ல வேளை அந்த ஹியூமன்ஸுக்கு எல்ஃப்கெல்லாம் குடுக்கல. ஏதோ இந்த டார்ஃபு ச்சீ அவன் பேரு வேற மறந்துருச்சுங்க. அந்த பன்னிக்குட்டிக்கு குடுத்தோனே வந்து அது வந்து பயங்கர டேமேஜ வந்து கிரியேட் பண்ணுது. அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாரி கில்லிங் மிஷினா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பன்னிக்குட்டி வந்து பயங்கரமா கத்திட்டு இந்த இந்த சின்ன பன்னிய வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. அப்புறம் அவன் வந்து நான் செத்துட்டேன் அப்படின்ட்டு அவன் நெனைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம கரடி வந்து காப்பாத்திருச்சுங்க அந்த ஆனாவோட க்ளோனு. அந்த பப்பெட் மேஜிக் வந்து. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டிய உன்னைய டெஸ்ட்ராய் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளிய வாங்கடா அப்படின்னோனே நம்ம 4 தலைங்களும் வெளிய வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க சண்டை போடுறதுக்கு. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு இந்த 4 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த டார்க்கு அயன் இருக்குங்கள, அந்த டார்க் அயன வந்து வெளிய புடுங்கி எடுத்தோனே, அவன் வந்து பவர்லெஸ்ஸா ஆயிட்டு அப்படியே செத்தே போயிட்டாங்க. அந்த எலும்பு கூடு மட்டும் தாங்க மிச்சம் இருக்குது. அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு தாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுது. அப்புறம் நம்ம ஆனி சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிரு. என்னால அந்த ஈவில் பவர்ஸ வந்து விரட்ட முடியாது." அ அப்படின்ட்டு சொல்றாங்க. "அட இவ யார்றா அவ? எங்கிருந்துடா இவ்வளோ பவர்ஃபுல்லா எல்லாம் இந்த சின்ன சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க? இவ யாருன்னு போய் கண்டுபிடி. முடிஞ்சா இவள கண்ட்ரோல் பண்ணு. இவ கண்ண பார்த்தா வந்து அந்த ஜிம் ஜிம் பிளட் லைன சேர்ந்தவன் போல. இன்னுமா உயிரோட இருக்காங்க." அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இத பத்தி கொஞ்சம் பின்னாடி வரும்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த பூச்சிய வந்து அனுப்புறாங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக. அப்புறம் நம்ம பொண்ணு திடீர்னு அந்த ரெட் கலர் ஐஸா மாரி பார்த்தோன்னே, அந்த பூச்சி வந்து வெடிச்சிருச்சுங்க. "இங்க யாரோ இருந்த மாரி இருந்துச்சே! எனக்கு ஃபீல் ஆச்சு." அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து அந்த டார்க் கில்டு தான் இருக்கா? அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தன நான் வந்து ஃபீல் பண்ணேன். என் பாடியால நான் ஃபீல் பண்ணல. ஆனா என் கண்ணு வந்து சொல்லுச்சு, அங்க யாரோ இருக்காங்க. நான் அவன புடிச்சேன்னா என்னோட பாஸ்ட்ட வந்து எனக்கு ஞாபகப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்ட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா நீ ஒண்ணும் கவலைப்பட்டுக்காத. உன் பாஸ்ட் வந்து வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப நீ இருக்கிற ப்ரெசன்ட் வந்து என்ஜாய் பண்ண பாரும்மா அப்டின்னு சொல்றாங்க. ஓகே அப்டின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து உன்ன வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு. சரி ஃபினான்ஷியலி ஏதோ சப்போர்ட்டிங் தேவைப்படுதா? இல்ல அந்த பீஸ்ட் கில்ட சேர்ந்த அந்த மான்ஸ்டர்ஸ் தான் வந்து உனக்கு எது பிரச்சனைக்கின்னு குடுக்கும்போது தான் பார்க்கறக்காக வந்தேன் உன்ன அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. ஆ இப்போதைக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல பிரதர். இப்ப நானும் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன். அ எந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டெல்லாம் நானே பார்த்துக்குவேன். அப்போ இந்த சிட்டிய கூட நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படின்ட்டு நம்ம சின்ன பொண்ணு சொல்லுதுங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம்மா. நீ நல்ல பொண்ணாவே வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், "இந் இந்த வேர்ல்ட பத்தி வந்து எலிசபெத்துக்கு சுத்தமா கவலையே இல்லம்மா. அவ அங்கேயே வீட்லயே இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, பயங்கர இதா போயிட்டுருக்கு இந்த வேர்ல்டு வந்து. இத வந்து நம்ம எப்படியாவது திரும்ப சரி கட்டி ஆகணும்." அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. அப்ப நம்ம பொண்ணு வந்து நெனைக்குது, ஆனா நீங்களே வர்றீங்களா? அப்படின்ட்டு நம்ம பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் குதர்க்கமா புரியுதுங்க. இந்த வேர்ல்டுல வந்து நெறைய பிரச்சனை கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கு மேல அ இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது போல. நாமளே களத்துல இறங்க வேண்டியது தான். திரும்ப இந்த வேர்ல்ட வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப கிரியேட் பண்ண வேண்டியது தான்ட்டு, அப்படியே அந்த ரூபிக் கியூப்ஸ் மாரி அப்படியே பிரிக்கிறாங்க அந்த வேர்ல்டயே. அ அப்ப இந்த உலகத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரா பிரதரு? அப்ப இங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்களே! அப்படின்ட்டு நம்ம பொண்ணு நெனைக்குதுங்க. அப்புறம் ஏன்னா என்னோட மேஜிக் பவர் வந்து எலிசபெத் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லியிருக்கா. அப்ப உன்னால வந்து இத
அந்த டார்க் கில்ல வந்து சமாளிக்க முடியும்னு நெனைக்கிறேன். இந்த சிட்டியும் நீ ப்ரொடெக்ட் பண்ணுவில்ல அப்டின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. கண்டிப்பா பிரதர் என்னால முடிஞ்ச நான் பெஸ்ட்ட வந்து நான் கண்டிப்பா குடுப்பேன் அப்டின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த ஏஞ்சல் வந்து உனக்கு குடுத்த பவர்ஸ்க்கு இதுவே போதும்னு நெனைக்கிறேன். அந்த டார்க் கில்ட அழிக்க அப்டின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ற மாரி அவங்களுக்கு கேட்குது. அப்புறம் அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. இது வந்து புரியல எதுக்கு சாரி கேட்குறாங்கன்ட்டு. சரி இந்தா உனக்காக பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாரியே இப்போ அறுவடை செஞ்சு உனக்காக ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரதர் லீப்பிங் வந்து எனக்காக என்னோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண அந்த அளவுக்கு முடியலங்கிறக்காக என்ன லெவலப் பண்றதுக்காக வந்து மேஜிக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இத சாப்பிட்டு வந்து நான் திரும்ப பயங்கரமா பவர் ஏத்தி வந்து அந்த டார்க் கில் எல்லாத்தையும் ஓடடிக்க போறேன். இந்த சிட்டியும் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினைக்குதுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்னதான் நான் போனாலும் என்னோட ஹார்ட் வந்து இங்க தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறாங்க. அதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்த வீடியோல கொஞ்சம் சரிக்கட்ட பார்க்குறேன். அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. பை கைஸ்.